சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம், முன்னோர்களை சொல்லி வழிகெடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இன்னைக்கு மௌலித ஓதுறவங்க, தர்காவை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? எங்கள் முன்னோர்கள் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிரச்சாரம் பண்ணும்போது, உத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், மக்களே உங்கள் முன்னோருடைய பேச்சுக்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். முன்னோர் பேச்சு பேசாதீங்க, சத்தியத்தை நீங்க விளங்கணும். அதுக்கு தடையாக இருப்பது எது? முன்னோர்கள் மீது உள்ள பக்தி. அத்தா சொன்னாரு, நன்னா சொன்னாரு, நன்னி சொன்னாங்க, ராதா சொன்னாங்க, அத்தம்மா சொன்னாங்க, அதை உள்ளத்திலே வைத்தால் அந்த உள்ளத்துக்குள்ளே சத்தியம் போகாது. சத்தியம் உள்ளக்குள்ள போறதாக இருந்தால் முன்னோர்கள் பக்தியை கலட்டி வச்சிட்டு குர்ஆனை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை புரிய வேண்டும். நம்முடைய ஜமாத் அப்படிப்பட்ட பணிகளைத்தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை எனும் ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்றாலே ஓரிரை கொள்கைதான். ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். ஆனால் அந்த மக்களுக்கே ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்று விளக்கி சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்று ஒரு முஸ்லீம் இடத்திலே நாம் கேட்டால், கலிமத்து தௌஹீத் என்றால் என்ன, ஏகத்துவ கலிமா என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அனைவருமே சொல்லுவோம். வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் அந்த இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள். இதை தெரியாத எந்த முஸ்லீமும் இருக்க முடியாது. இதுதான் ஓரிரை கொள்கை என்பது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவன் காற்றை வணங்கக்கூடாது, அவன் கடலை வணங்கக்கூடாது, அவன் சூரியனையோ சந்திரனையோ வணங்கக்கூடாது, அவன் முன்னோர்களை வணங்கக்கூடாது, யாரை வணங்கக்கூடாது, இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிய பொருள். இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பன்னெடுங்காலமாக இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். 6 தலைமுறைகளாக, 7 தலைமுறைகளாக, 10 தலைமுறைகளாக நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையே புரியாமல் தான் இருக்கின்றார்கள். இது வேதனையான ஒரு விஷயமும் கூட. எனவேதான் ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்பதை முஸ்லிம்களுக்கே நாம் விளக்க வேண்டியிருக்கின்றது. இந்த தலைப்பின் கீழ் அமைந்த சில செய்திகளை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இந்த உரையை கேட்கக்கூடிய மக்கள், நீங்கள் வீடுகளில் இருந்து கூட கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தயவு செய்து கேளுங்கள். ஏன்னா தமிழகத்திலே இன்று எங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள், அதில் அநேக மக்கள் எங்கள் பேச்சுக்களை கேட்பதே இல்லை. அவர்களுடைய காது எங்கள் பேச்சை கேட்கல. அவர்களின் கண்களோ எங்கள் எழுத்துக்களை வாசிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் எங்கள் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் வஹாபிகள், இவர்கள் மார்க்கத்தை மாற்றி மாற்றி பேசுவார்கள், கருப்பை வெள்ளை என்று விளக்கம் அளிப்பார்கள், அவுலியாக்களை திட்டுவார்கள், நபிமார்களை ஏசுவார்கள், முன்னோர்களை பற்றி குறை சொல்வார்கள். இப்படியெல்லாம் எங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்கு. நாம் யாரையும் திட்டுவதற்காகவோ யாரையும் புகழ்வதற்காகவோ நாம் இந்த மேடையை அமைக்கல. தமிழகத்திலே பரவலாக ஒரு கூட்டம் போடப்படுதுன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, தங்கள் இயக்க தலைவர்களை பற்றி புகழ் பாடுவார்கள், அல்லது பிற கட்சிக்காரர்களை, பிற இயக்க தலைவர்களை பற்றி வசை பாடுவார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த 2க்காகவும் நடத்தப்படுறது கிடையாது. எங்கள் கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அழகிய முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் அருள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்கள் பிரச்சாரத்தை கேட்கவே கூடாது என்பது
சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியாது. ஏன்னா மார்க்க விஷயத்தை பேசுகிறோம். இதை கேட்கக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இறை மறுப்பாளர்கள் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்களாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன். அந்த இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள் என்று பிரச்சாரம் பண்ண. மக்கா காஃபிர்கள் பிரச்சாரம் பண்ணாங்களாம். என்ன பிரச்சாரம்? கேட்றாதீங்க, அவங்க சொல்றதை கவனிக்காதீங்க. அதையே தான் இன்னைக்கு இவங்களும் சொல்றாங்க. எனவே எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. 1980களிலே இருந்து தர்கா வழிபாட்டிற்கு எதிராக, தாயத்திற்கு எதிராக, தரிகாவிற்கு எதிராக, மௌலிதுக்கு எதிராக, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். யாரையுமே நாங்கள் கட்டாயப்படுத்துறது கிடையாது. தர்காவுக்கு போறவரை பிடிச்சி ஒரு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சு இந்த தர்காவுக்கு போகாதன்னு எங்கேயாவது தடுத்திருக்கிறோமா? சொல்லுவோம், பிரச்சாரம் செய்வோம். ஏற்றுக்கொண்ட நம்ம பக்கம் வருவார், ஏற்காதவர் தர்காவுக்கு தான் போவார். அது அவருக்கு அல்லாஹ்க்கு உள்ளதுன்னு விட்டுருவோம். மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. லா இக்ரா ஃபித் தீன் கத் பையன ருஷ்து மினல் கை. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே. மார்க்கத்தில் கட்டாயம் என்பது இல்லை, நிர்பந்தம் இல்லை. சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகிவிட்டது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷாஃபல் யுமின் வமன் ஷாஃபல் யக்ஃபுர். விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், இந்த மார்க்கத்தை ஏற்கலாம். விரும்புகிறவர் இதை மறுக்கவும் செய்யலாம், அவர் விருப்பம். ஆனால் ஒன்று இருக்கிறது, இதை மறுத்தவருக்கு மறுமை இருக்கிறது, நரகம் இருக்கிறது. அதை அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டியது. உலகத்தை பொறுத்தவரையிலே யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான அடிப்படை. இதுதான் எங்களுடைய அடிப்படையாகவும் இருக்கிறது. எனவே இந்த பேச்சை கேட்டதுக்கு பிறகு இதை ஏற்றாலும் மறுத்தாலும் உங்கள் விருப்பம். நாங்கள் சொல்வது என்ன, என்ன சொல்றோங்கிறத கேளுங்கிறது தான். இப்ப தலைப்புக்குள்ளே நான் வருகிறேன். இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கைன்னு சொல்றோமே, இஸ்லாம் என்பதே ஓரிரை கொள்கை தானே. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், நாங்கள் அல்லாஹ் மட்டும்தானே வணங்குறோம், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்குவதில்லையே என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஓரிரை கொள்கை என்ற வார்த்தையை ஒரு லேசாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிட்டு போகலங்க. அல்லாஹ் மட்டும் வணங்கு, மற்றவங்களை வணங்காத அப்படின்னு கடந்து போயிருந்தா அது வேறு. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பரந்துபட்ட ஒரு பொருள் இருக்கிறது. இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அந்த இறைவனுக்கு நிகராக நாம் யாரையும் ஏற்படுத்தக்கூடாது. இறைவனுடைய இடத்திலே இன்னொருத்தரை வைக்கக்கூடாது. இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இன்னொருத்தருக்கு செய்யக்கூடாது. இறைவனை நம்புவதை போல இன்னொருத்தரை நம்பக்கூடாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இன்னொருவருக்கு இருப்பதாக எண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நம்பிவிட்டால் அவர் ஏகத்துவ கொள்கையை விட்டு வெளியே போய்விடுவார். அதாவது ஓரிரை கொள்கைக்கு மாற்றம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் மறுக்கிறார்னு சொன்னா ரெண்டு அல்லாஹ்னு சொன்னாதான் மறுக்கிறார் அர்த்தம் இல்லை. ஒரு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அந்த இறைவனுக்கு நிகராக இன்னொருவரை வைத்து விட்டால் அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு அவுலியாவுக்கு இருக்கு, இன்னொரு மனிதருக்கு இருக்கு என்று ஒருத்தர் நம்பிவிட்டால் அவரிடத்திலே ஏகத்துவ கொள்கை கிடையாது. இவ்வளவு திருத்தத்தோடு இஸ்லாமிய மார்க்கம் ஏகத்துவ கொள்கையை முன்வைக்கின்றது. இவ்வளவு விவரங்களோடு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு உள்ள முஸ்லிம் சமுதாயத்துடைய செயல்பாடுகளையும் நம்பிக்கையை நம்ம அலசி பார்த்தால் பல பேருடைய வாழ்க்கையிலே ஏகத்துவம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஏகத்துவம் என்றால் என்ன? தௌஹீத் என்ற அரபு சொல்லுக்குரிய தமிழாக்கம் தான் ஏகத்துவம். அதென்ன ஏகத்துவம்? ஏகத்துவம் என்று சொன்னால் ஒருமைப்படுத்துதல். வணக்கத்துக்குரியவனா அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். உணவளிக்கின்ற ஆற்றலா அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும்.
படைக்கக்கூடிய ஆற்றலா அது அல்லாஹ்வால் மட்டும்தான் படைக்க முடியும். இப்படி அனைத்திற்குமே இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும், அவன் மட்டுமே எங்களுக்கு இதை செய்கின்றான் என்று நம்புகிறோமே, இதுதாங்க ஏகத்துவம் என்பதற்கு உரிய பொருளாக இருக்கிறது. இவ்வளவு விவரங்களோடு மக்கள் இன்று இந்த இஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. பல வருஷங்களாக தர்கா வழிபாட்டோடு, தரீகா வழிபாட்டோடு, தாயத்துகளை அணிந்து கொண்டு, மௌலிதுகளை ஓதிக்கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள். கேட்டால் முஸ்லீம்கள்ங்கிறாங்க. நாங்கள் தான் மார்க்கத்தை நெறியாக சரியாக பின்பற்றுகிறோம் என்று வாதிடவும் செய்கிறார்கள். இது சரியாக இருக்க முடியாது. நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை நாம உருவாக்க கூடாது, நாம் தீர்மானிக்க கூடாது. இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானது? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய மார்க்கம் அல்லாவிற்கு சொந்தமானது என்கிறான் இறைவன். அல்லாவிற்கு சொந்தமான மார்க்கம் என்றால் மார்க்க சட்டதிட்டங்களை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். அவன் சொல்வதை மாத்திரமே நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இத்தபிவு மா உன்சில இலைக்கும் மிர்ரப்பிக்கும் வலா தத்தபிவு மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரமே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள், அதல்லாத மற்ற செய்திகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்று நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததை செஞ்சாதான் அது இஸ்லாமாக கருதப்படும். நாம உருவாக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஊர்ல தலைவர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள், மார்க்கத்தை படித்த ஆலிம் சாக்கள் ஒரு மசூரா பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகள், அது மார்க்கத்தின் சட்டமாக ஆகுமா என்றால் சட்டமாக ஆகாது. இது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம், இந்த அடிப்படை கூட அவர்களுக்கு புரியவில்லை. இறைவனை வணங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இறைவனுக்கு நிகராக பல பேரை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த அல்லாவிற்கு ஷிர்க் வைக்கின்றார்கள். அதற்கு ஏராளமான விஷயங்களை முன்னுதாரணமாக சொல்ல முடியும். கடந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாசத்துல என்ன பண்ணாங்க? மகரிபு நேரத்திலே பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கிகள்லாம் ஓடும், ஸ்பீக்கர்ல ஓடும். சுபஹான மௌலுது அப்படின்னு ஒன்று ஓதுறாங்க. சுபஹான மௌலுது என்றால் என்ன? அதுக்கு அவங்க என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள்? நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாங்கள் சில பாடல்களை படிக்கிறோம். ஏன்னா இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம். எனவே நாங்கள் அதில் மீலாது கொண்டாடுகிறோம், அவர்களுக்காக மௌலுது ஓதுகிறோம் என்று சொல்கின்றார்கள். முதல்ல இப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே தொழுகையை சொல்லிக் கொடுத்தார்களா? நோன்பை கற்றுக் கொடுத்தார்களா? திக்ர்களை துஆக்களை கற்றுக் கொடுத்தார்களா? வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதும் துஆ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? வாகனத்தில் ஏறி ஒரு பயணப்பட்டு ஒரு ஊருக்கு போறோம், சொல்ல வேண்டிய துஆ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? பயணத்தில் இருந்து நம்ம திரும்புறோம், என்ன துஆவை ஓத வேண்டும் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. மௌலிது என்று ஒன்றை கற்றுக் கொடுத்தார்களா? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை இருந்தது. மௌலிது என்று நீங்கள் ஒன்றை உண்டாக்கி கொள்ளுங்கள், என்னை புகழ்வதற்காக வேண்டி நீங்கள் இந்த பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்களா? இல்லையே. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்கள், இப்ராஹிம் நபி இருந்தார்கள், இஸ்மாயில் நபி இருந்தார்கள், மூசா நபி இருந்தார்கள், யாக்கூப் நபி இருந்தார்கள், எத்தனை இறை தூதர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி உள்ள மௌலிதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றி படித்தார்களா? இல்லையே. அப்ப எப்படி இவங்க புதுசா ஒன்றை கொண்டு வந்து அதை மார்க்கம்னு சொல்றாங்க? அதை வணக்கம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் எப்படி ஓதுகிறார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னதை நம்ம பின்பற்ற வேண்டும். அவங்க சொன்னதில் ஒரு மாற்றத்தை ஒருத்தர் உண்டாக்குனா ஏத்துக்குவோமா? இப்ப ரமலானுடைய மாதத்திலே நம்ம நோன்பு வைக்கணும்னு இருக்கு, 29 அல்லது 30
29 முடிச்சு பெற பார்ப்போம். பெற தெரிஞ்சுட்டா அதோட மாசம் முடிஞ்சிடும். 29 நோம்போட முடிஞ்சிடும். பெற தெரியாட்டி 30 வைப்போம். இப்போ ஒரு அஜர்த்து பயான் பண்றாரு. இந்த ஆண்டு முதல் இந்த நோம்பை கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம், 30 ஏன்னா ஒரு 40 வைப்போங்கிறாரு. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் மாத்திரீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? நம்ம கேட்கிறோம். கற்றுக் கொடுக்கல. சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிக் கொடுத்தால் மாத்திரமே அதை வணக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாத எந்த ஒன்றும் வணக்கம் இல்லை. இது ஒரு அடிப்படைங்க. இந்த மௌலிதுகள் என்று ஓதுகிறார்களே, இது மார்க்கம் இல்லை என்பதை பல விதங்களில் நம்ம சொல்லலாம். முதல்ல பாருங்களேன், மௌலிதுனா என்ன? கவிதைகள். தமிழ் மொழியிலே கவிதைகள் இருக்கா? இருக்கு. எல்லா மொழிகளிலும் கவிதைகள் இருக்கு. அதே போல அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தை புகழ்வதாக சொல்லி சில கவிதைகளை சில கவிஞர்கள், அரபு தெரிந்த கவிஞர்கள் இயற்றினார்கள். அதுதான் சுபஹான மௌலிதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் ரபியுல் அவ்வல் மாசத்துல பயங்கரமா ஓதுறாங்க. அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணா கூட கொஞ்சம் கிளம்புறாங்க. நம்ம எதுக்கு பிரச்சாரம் பண்றோம்? பிரச்சாரம் பண்ணி குறைச்சிருவாங்க, இது ஒரு பாவங்களை உணர்ந்துருவாங்க என்று சொன்னால், இன்னொரு ஓதக்கூடிய கூட்டம் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இதை விட கடுமையா ஓதிட்டு போங்க, எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுடைய நியத்தை இறைவன் அறிவான், எங்கள் பிரச்சாரத்துக்குரிய கூலி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவான். இப்ப நீங்க கிளம்பி புதுசா ஓதுறீங்க, நாங்க விட்ட போறோமா? அதை விட பன்மடங்கு சொல்லி இந்த மக்களை வென்றெடுக்கக்கூடிய வேலையில தான் நாங்கள் இறங்குவோம். எங்கள் உடற்கூட்டில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் வரை அசத்தியத்திலே உள்ள மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்துக் கொண்டேதான் இருப்போம். அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்ப இந்த மௌலிது படிக்கிறாங்களே, இது கவிதைன்னு நான் சொன்னேன். மௌலிது எப்படி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதுக்கு ரெண்டாவது வர்றேன். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்குதா? எளிமையான கேள்வி, சிம்பிளா கேட்க, ரொம்ப பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்கல, லேசான கேள்வி. மௌலிது என்பது கவிதை. மௌலிதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் முதல்ல கவிதையை இஸ்லாம் ஏற்றுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? கவிதையை ஏற்றுக்கிறல. சூரத்து யாசீன் பெரும்பாலும் நம்ம பெண்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு சூரா. வமா அல்லம்னா ஷிஅர வமா யம்பகி லஹு என்று இறைவன் சொல்கிறான். நாம் இவருக்குனா முகமது நபிக்கு, நாம் முகமது நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை பத்தாது. மௌலிதை தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பத்தாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன செய்யல? கவிதையை கற்றுக் கொடுக்கல. தொழுகையை கற்றுத்தந்தான், நோன்பை கற்றுத்தந்தான், தர்மத்தை கற்றுத்தந்தான். அதெல்லாம் வணக்கமாக இருக்கலாம். எது கற்றுக் கொடுக்கப்படவில்லை? கவிதை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அது அவருக்கு தேவையும் இல்லை என்று வேற அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எது கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ, எது அவருக்கு தேவையில்லை என்று சொல்லப்பட்டதோ, அது எப்படி மார்க்கத்தில் வணக்கமாக ஆக முடியும்? இந்த கேள்வி புரிகிறதா? இன்னும் ஒன்று பாருங்கள். திருமறை குர்ஆனிலே சூரத்து ஷுஅரா என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஷுஅரா என்றால் கவிஞர்கள் என்று பொருள். ஷாயிர்னா கவிஞர், ஷுஅரா என்றால் கவிஞர்கள். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியான வசனத்தில் அல்லாஹ் ஒன்றை குறிப்பிடுகிறான். அஷ்ஷுஅராவு யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். எப்படி வார்த்தைன்னு பாருங்க. கவிஞர் பின்னாடி யார் போவா? யார் பின்பற்றுவா? வழிகேட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். அலம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னகும் யகூலூன மா லா யஃபாலூன். அதுக்குரிய காரணத்தை எல்லாம் சொல்கிறான். யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ஒரு கருத்தை சொல்லும் போது ஒரு எல்லையோடு இருக்க மாட்டார்கள், வரம்பு மீறுவார்கள். இயற்கையிலே கவிதை என்பது மனித மனங்களை ஈர்க்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். இந்த பாட்டு போடும்போது தலையை ஆற்ற வழக்கம் சிலருக்கு இருக்கும். ஒரு பாட்டு எங்கேயாவது ஓடும், உடனே என்ன தாளம் போடுறது, மண்டையாட்டுறது, கூட சேர்ந்து பாடுறது, பாத்ரூமில் பாத்ரூம் சிங்கர் கொள்ள பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம்.
அப்ப இயற்கையில் இந்த கவிதை என்பது மனுஷர்களை இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் அதை ஏத்துக்கல. கவிஞனை ஏன் இஸ்லாம் ஏத்துக்கலன்னு சொன்னா அவங்கள்ட்ட நிறைய முரண்பாடுகள் உண்டு. அவங்க செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை என்று படிக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தானா, நிலாவை பார்த்தானா, நிலால ஒளி இல்லையா? அமாவாசையா இருந்திருக்கும், நீ பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா நிலா இருக்கும். அவன் ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளதை சொல்லலாம். நீ அழகா இருக்கிறன்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு கவிஞன் அப்படி சொல்ல மாட்டான். சொல்லும் போது வர்ணிக்கிறேங்கிற பேர்ல கூட ஒன்று சொல்றது நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி இதை எடுத்தோன்னு வைங்களேன். இன்னொரு இடத்துல சொல்கிறான், வண்ணமாய் வானவில்லில் நூல் எடுத்து வாரேன், விண்ணிலே நூல் எடுத்து சேலை தச்சு தாரேன், பச்சை மலை பூவு உச்சி மலை தேன்னு போகுது. என்ன செய்வாரா இவரு? வானவில்ல இருந்து நூலை எடுத்து சேலை தச்சு கொடுப்பாராம். இது ரசனையாக இருக்கலாம், அது என்ன கவிநயம் என்று சொல்லலாம். இது உண்மையா? இது நடக்குமா? நடக்காது. இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் கவிதையிலே உண்டு. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்கறல. அவர்கள் வார்த்தை விளையாட்டுகளை கவனிப்பார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும் போது ரொம்ப வரம்பு கடந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு. அல்லாஹ் இஸ்லாம் கவிதையை ஏத்துக்கல. இன்னொரு பிரச்சனை என்ன? கவிதையிலே நிறைய முரண்பாடுகள் உண்டு. நல்ல கருத்தை சொல்ற மாதிரி சொல்லுவான், திடீர்னு ஒரு கெட்டதை சொல்லுவான். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று பழைய காலத்து பாட்டு ஒன்று உண்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமான்னு படிக்கிறான். இது படிச்சுக்கிட்டே நல்ல கருத்து. இது சிங்கிளா இருக்கக்கூடாது, நீங்க மிங்கிளா தான் இருக்கணும், தனியா வாழக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டே வர்றான். நல்ல கருத்து தான். சொல்லிக்கொண்டே வரும்போது திடீர்னு ஒன்று வைக்கிறான் பாருங்க. அந்த அகிலம் எல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே, கடவுளா இருந்தாலும் தனிமையிலே இனிமே காண முடியாது. இது தப்பு. அவருடைய ஸ்பெஷாலிட்டியே தனியா இருக்கிறதா. இறைவன் என்பவன் யார்? அவன் தனித்தவன். குல்ஹு வல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். கடவுளையும் போய் அவர் தனியா இருக்க முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனை வருதா? நல்ல கருத்தை பாடும் போதே கெட்ட மீனிங்கை வச்சிருவான். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டில் வரும். இது நல்ல கருத்து. இது ஒன்றே குலம், மார்க்கம் ஒண்ணுதான், ஒருவனே தேவன், கடவுள் ஒண்ணுதான். இது இஸ்லாமிய கொள்கை, கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய கொள்கை. இதை படிச்சுக்கிட்டே வரும்போது திடீர்னு என்ன செய்வான்? இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். இதயத்துக்கு ஒரு கடவுள் வந்தாச்சு. அப்புறம் இதய தெய்வம் நமது அண்ணா. அப்ப பாருங்க, சொல்லிக்கிட்டே வரும்போது கெட்டது ஒன்று வருதா? இந்த பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு, நிறைய உண்டு. கவிஞர்களை பத்தி நம்ம பேசுறோம்னா அவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த மாதிரி கோளாறு யார்கிட்ட உண்டுன்னா கவிஞர்களிடத்துல உண்டு. அது கேட்கறது, ரசிக்கிறது, அது என்னமோ ஒண்ணு. கண்டிப்பாக அது வணக்கமாக ஆக முடியாது. இது ஒரு அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது. அப்ப பாருங்கள், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையில்லை. கவிஞர்களை வழிகடல்கள் தான் பின்பற்றுவாங்க. அந்த கவிஞர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, அதை என்னெல்லாம் முரண் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நீங்க கவிதையை தூக்கி போட்டலாம். இந்த அடிப்படைகள் போதுமானது. இந்த அடிப்படையை வச்சு இது வேணான்னு நீங்க நகட்டிடலாம். இது இல்லாம இந்த மௌலவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்க படிக்கக்கூடிய இந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல சினிமா பாட்டில் தான் மிட்டெடுத்து படிக்கிறாங்க. நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மாயலூஹுன் நஹார் ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஸ்ரகத்தில் அன்வாரு பைன தியார் நாதா முனாதி ஸஅதி லம்மா அதா யா தாலிபல் ஃபௌஜில் பிதாரல் பிதார். என்ன பாட்டுன்னு தெரியுதா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். பழைய காலத்து பாட்டு. இந்த சலாத்தும் சலாமும் ஹுமா சர்மதாவுக்கு இவங்க படிக்கக்கூடிய டூன் பெரும்பாலும் இதுதான்.
யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி. படிக்கிறானா? அதான் யா நபி ஸலாம் அலைக்கும். அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுப்ஹான மௌலானா. ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி, தோட்டமிட்டு பந்தலிட்டு ஜோராக குடியிருந்தோம். வருதா? நான் சொல்றதை நீங்க நினைக்காதீங்க, இப்படிதான் படிக்கிறாங்க. சல்லு பினா பிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹ்யல் இதாமி அலைஹி அஸ்க ஸலாமி. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும். அந்த பாட்டு இதெல்லாம் நான் இட்டுக்கடி படிக்கிறேன் நினைக்காதீங்க. இந்த டியூன்ல இவங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் திரும்ப படிச்சு காட்டுறோம்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ மௌலுது தப்புன்னு நம்ம கடந்து போயிடலாம், ஆனா இது ஏன் படிச்சு காட்டுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. என்ன ரீசன் தெரியுமா? இந்த நஜாத்காரர்கள், இந்த வஹாபிகள் ஏன் தெரியுமா மௌலுதை விமர்சிக்கிறான்? மௌலுது ஓத தெரியல, மௌலுது ஓத வரல, எனவே மௌலுது கூடாது என்று பிரச்சாரம் செய்யறாங்க. மௌலுது உங்க ஓதுல சிறந்தவங்க இருக்கலாம், ஆனா சில பேர் ஓதுல நாங்களே கேட்க முடியல, சகிக்க முடியல. அதை விட நாங்கள் நல்லா ஓதுவோம். ரெண்டாவது, இது பெரிய திறமையும் கிடையாது. ஒரு டியூனை எப்படி போடுறதுங்கிறத பார்த்து கொண்டு அதுக்கு தக்கவர அரபு வார்த்தைகளை மாற்றி போட்டாச்சுன்னா அந்த பாட்டு வந்துடும். இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. டியூன் என்னங்கிறத புரியணும், அதுக்குரிய அரபி வார்த்தையை மாற்றி போட்டாச்சுன்னா அந்த பாட்டு வந்துடும். இதற்காக இதை வணக்கம் சொல்ல முடியுமா? சரி, கஷ்டமான சினிமா பாட்டுகள்லாம் இருக்கு, அதுக்காக வேண்டி அதை வணக்கம்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொரங்களா போகும். கர்நாடிகை பார்த்தீங்கன்னா பூரா கிளாசிக்கல் டச்சிலே அந்த பாட்டை வச்சிருப்பான். பாட்டு பாடக்கூடிய சிங்கர் சொல்லுவான், நான் அந்த பாட்டு பாட அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதுக்காக அது வணக்கமாயிருமா? கஷ்டப்பட்ட வணக்கம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அல்லாஹ் சொன்னா வணக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா வணக்கம், கஷ்டப்பட்டு பாடுனா அது வணக்கம் என்று அந்த அடிப்படையை இவங்க எங்கே இருந்து எடுத்தார்கள்? சிந்திக்க வேண்டும். அப்ப மௌலுது என்பது வணக்கம் இல்லை, நீங்க இப்படியும் புரியலாம். இறையச்சமுடைய ஒருவர் பள்ளிவாசலிலே மகரிபு தொழு வைக்கும் போது, இஷா தொழு வைக்கும் போது அல்ஹம்து சூராவை சினிமா பாட்டி மெட்டில் ஓதுவாங்களா? தோலை உரிச்சிருவாங்க மக்கள். என்ன விளையாட்டு பண்றீங்க? தொழுகை என்ன உங்களுக்கு கேலி கூத்தா? அல்ஹம்து சூராவை நீங்க என்ன சினிமா பாட்டி மெட்டில் ஓதுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப மௌலுதை ஏன் கேட்கல? அது வணக்கம் இல்லை என்பதை அவங்களுடைய உள்ளம் சொல்லாமல் சொல்கிறது. இப்ப பாட்டு வணக்கம் இல்லைன்னு புரியுது பாருங்களேன். நம்முடைய உள்ளமே அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறது, பாட்டு வணக்கம் இல்லைன்னு. நீ எப்படி நம்ம புரியலாம்? இப்போ ரமலான் மாசத்துல 27ஆம் கிழமை வரும். அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு சிவர் அஜர்த்து தமிழ்லே துவா செய்வார், நீங்க பார்த்துருப்பீங்க. யா அல்லாஹ் அப்படின்னு கையேந்தி அஜர்த்து நிறைய கேட்பார். நாங்கள் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் என்ன துவா கேட்கறோம்னே அவருக்கு தெரியாது. தன்னால கடந்து கஷ்டப்படுவார். சரி, ஏன் கஷ்டப்படுறீங்க? நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நிறைய துவாக்களை அவரே சொல்றாரு. இது என்ன பாட்டு? அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே அப்படின்னு ஆரம்பிக்கும். உள்ள போனீங்கன்னா நிறைய துவாக்களா அடுக்குவார். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. நாங்கள் லேடிஸ் ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்றுதீனும் செல்லுகின்ற முஸ்லிம் ஏன யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். உன்னை ஒரு ஹை பீச். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன். அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. பொல்லாத கவலையெல்லாம் போக்கிடுவாய், எப்போதும் நல்லமைதி உள்ளத்தை நல்கிடுவாய் அல்லாஹ்வே ஆமீன். போகும்.
தீனின் பயிர் வளர்த்த தூய ஒளி மாறுடைய வானுயரும் அறம் தாங்கும் வலிமையை தா அல்லாஹ்வே அப்படிலாம் நிறைய ஓதுவார். சரி, 27ஆம் கிழமை அன்னைக்கு அஜர்த்து கொஞ்சம் நவருங்க, கடந்து துவாவை தெரியாம ஏன் கடந்து பெணாத்திக்கிட்டு வர்றீங்க, இந்த அவருடைய பாட்டை போட்டு விட்டு ஆமீன் சொல்லுங்கன்னா அந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா? சண்டைக்கு வருவாங்க. என்னங்க 27ஆம் கிழமை அதுவுமா நீங்க என்ன சினிமா பாட்டு நவரணிகா பாட்டு போட்டு கூத்தடிக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப தெரியுதுல, ஒரு பாட்டு வணக்கம் இல்லை என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறதே. இப்போ மௌலிது என்பது அது இன்னொரு பாட்டு, ஏன் சொல்லணும்னு புரிகிறதா? அப்ப இதை அடிப்படையாக வச்சு பார்த்தாலுமே